கொண்டு வந்து கொடுத்துருவேன். எந்த வீட்டுக்கு போனாலும் நான் பாத்தீங்கன்னா கிச்சன்ல தான் இருப்பேன். இப்ப அம்மா வீட்டுக்கு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாம தான் முதல் சமையல் செய்யறது, செஞ்சுட்டு வந்து உட்காந்துக்கிறது. தெரியல நானு அப்படியே கட்ட கட்டமா தெரிஞ்சிருப்பேனே. சேலம் ஆபீஸ் முதல் அகரகாத்திர அருமையான ஃபில்டர், ஏற்காடு ஃபில்டர் காஃபி குடிச்சிருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். பேஸ் பேஸ் இதெல்லவா ஃபில்டர் காஃபி. ஏற்காடு எங்க ஊர் ஃபேமஸ் தேயிலை தோட்டம், காஃபி தோட்டம். காஃபி வந்து ஆமா, ஏற்காடு வந்து காஃபி, கொடைக்கானல்ல தான் வந்து, ஊட்டியில தான் டீ டீ எஸ்டேட். எஸ் எஸ். இது கூட எங்க ஊர் பெருமை. அப்புறம் மிளகு, குறு மிளகு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும். காரசாரமான மிளகு நான் அங்க போகும்போதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். இங்க நிறைய இருக்குங்க. இப்ப பெஞ்ச் டீ, அதே டீ, அந்த டீ, இந்த டீன்னு என்ன நிறைய படிச்ச பிள்ளைங்களுக்கு நல்ல வாய்ப்புங்க. நல்லா பயன்படுத்துறாங்க. 5 lakhs இருந்தா போதும், அழகா ஒரு டீ கடை வச்சு உட்காந்துக்கலாம். அவங்களே எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாம் டீ முதற்கொண்டு அதனுடைய எல்லா பொருளும் அவங்களே கொடுத்துட்றாங்க. ரேஷன் இவ்வளவு, இத்தனை ஒரு பேக்கெட்டுக்கு இவ்வளோன்ட்டு, ஒரு நாளைக்கு இவ்வளோன்ட்டு, எல்லாம் பிரான்சிஸ் ஆக்சுவலி அது. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது வச்சவங்க எல்லாம் பரவாயில்லன்னு தான் சொல்றாங்க. அவருக்கு தாங்க தெரியும். அவருக்கு எங்க வீட்டு முக சைடு தான் தாய் மாமா வீடெல்லாம் இருக்கு, அங்கதான் இருக்கு. நான்வெஜ் வெஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதனால பொரியல், சாம்பார், ரசம் இதெல்லாம் வாங்கிக்குவாங்க. சாதம் மட்டும் தான் வடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைம் கிடையாது. ஏன்னா வீட்லயே ஒரு வீட்டுக்குள்ளர ஒரு 50 பேரை வச்சு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. கொசுவலை, துணி நெய்யறது எல்லாமே அங்க உண்டு. எல்லாருமே வந்து பிசினஸ் தான். அப்ப வந்து அங்க பாத்தீங்கன்னா வெஜிடேரியன், நான்வெஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல தான் நிறைய கிடைக்கும். இப்ப என்ன மாதிரி லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 50 பேர் வீட்டுல இருந்து அவங்க பாத்துக்குவாங்க. அந்த 50 பேருக்கு சாப்பாடு நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா வெளியெல்லாம் போயிட்டு இருந்தாங்கன்னா டைமிங் கேப் ஆகும். அதுக்காக எல்லாருக்கும் வீட்லயே எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துடணும். ஆமாங்க சார், நீங்க சொல்றது இன்னொன்னு கூட இருக்கு.